நண்பா இந்த வீடியோவில் பாட்னா பைரேட்ஸ் டீமை ரிவ்யூ பண்ணி அதோட ஸ்குவாடை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம் பிகேஎல் சீசன் 11க்காக. அது மட்டும் இல்லாமல் தமிழ் தலைவாஸ் டீமோட பிகேஎல் சீசன் 11க்கான புதிய ஜெர்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன எதுங்கிற அந்த விஷயத்தையும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புதுசாக வந்து பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நண்பா ஃபர்ஸ்ட் தமிழ் தலைவாஸ் டீம் பிகேஎல் சீசன் 11க்காக அவங்களோட புதிய ஜெர்சியை லான்ச் பண்ணியிருக்காங்க. அதை டிஸ்பிளேல ஷோ பண்ணுறே பார்த்துக்கோங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ அந்த ஜெர்சியில் வந்து குறிப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் கல்ச்சருக்கு ரிலேட்டடாக, அதாவது தமிழ் கலாச்சாரத்துக்கு ரிலேட்டடாக பல விஷயங்கள் இருக்கும். ஒரு சிலம்பத்தை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும், பொங்கலை ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்க, ஜல்லிக்கட்டை ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி தமிழ் கலாச்சாரத்தை ரெப்ரசென்ட் பண்ணுற பல விஷயங்கள் வந்து அந்த ஜெர்சியில் இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதையும் தாண்டி நம்ம ஒரு சென்னை சூப்பர் கிங்ஸாக இருக்கட்டும், தமிழ் தலைவாசா இருக்கட்டும், ஒரு சென்னை எஃப்சியா இருக்கட்டும், எப்பவுமே அந்த மஞ்சள் கலர் சென்னை எஃப்சி கிடையாது, அதை தாண்டி சென்னை சூப்பர் கிங்ஸ், தமிழ் தலைவாஸ் டீம் இவங்களுக்கெல்லாம் அந்த எல்லோ கலர் ஜெர்சி வந்து எப்பவுமே இருக்கும். அதை கொஞ்சம் குறைச்சிட்டு ப்ளூ அதிகப்படுத்திட்டு அந்த எல்லோ வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. ஸோ ஜெர்சி வந்து புதுசா இருக்கு. அதே போல நம்மளோட பர்ஃபார்மன்ஸஸும் புதுசா இருக்கும் அப்படிங்கிறதுல நம்பிக்கை அதிகமாக இருக்கு. நண்பா இப்போ பாட்னா பைரேட்ஸ் டீமை பற்றி ரிவ்யூ பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ பாட்னா பைரேட்ஸ் டீமில் ஃபர்ஸ்ட் ரைடிங் டிபார்ட்மெண்ட் பார்க்கலாம். ரைடிங் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தளவு லெஃப்ட் ரைடர்ஸ் வந்து 4 பேர் இருக்காங்க. ஸோ ஜான்குட்லி, எம் சுதாகர், குணால், அதன் பிறகு அயன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிளேயரும் இருக்காரு. நண்பா அதை தொடர்ந்து ரைட் ரைடர்ஸ் வந்து 6 பிளேயர்ஸ் இருக்காங்க. யாரெல்லாம் கேட்டிங்கன்னா மீது சர்மா, சந்தீப் குமார், தீபக் ஜெகலான், அதன் பிறகு சாகில் பாட்டீல், தேவாக், அதன் பிறகு பிரவீந்தர் போரா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிளேயரும் இருக்காரு. ஓவராலாக பாட்னா பைரேட்ஸ் டீமோட ரைடிங் யூனிட் பார்க்கும்போது பிலோ ஆவரேஜ் அப்படிங்கிற மாதிரி தான் என்ன பொறுத்தளவு. உடனே நீங்கள் கேள்வி கேட்கலாம், கோவப்படலாம். சுதாகர் இருக்காரு, சந்தீப் குமார் இருக்காரு, மீது சர்மா இருக்காரு, ஜான்குட்லி இருக்காரு, இருந்தும் எதுக்காக பிலோ ஆவரேஜ் கொடுக்குற அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். அதுக்கான ப்ராப்பரான ரீசனை நான் சொல்கிறேன். ஸோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாட்னா பைரேட்ஸ் டீமோட ரைடிங் யூனிட் வந்து இன்எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்குது. அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அதெல்லாம் தாண்டி கபடி யங்ஸ்டர்ஸ் கேமாக மாறிட்டு இருக்கு. ஓகே தான், நான் ஒத்துக்கிடுறேன். அதை தாண்டி எல்லா யங்ஸ்டர்ஸும் கிடைச்ச நேரத்தில் எல்லாரும் ப்ளே பண்ணியிருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஒரு சில யங்ஸ்டர்ஸ் வந்து அந்த டைமிங்கில் ஆட்டோமேட்டிக்காக ப்ளே பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு சில யங்ஸ்டர்ஸ்க்கு டைம் எடுக்கும். ஸோ அதுதான் இந்த டீமில் உள்ள யங்ஸ்டர்ஸ் எந்த மாதிரி ப்ளே பண்ண போகிறாங்க, எடுத்ததோட ப்ளே பண்ணுவாங்களா இல்லை டைம் எடுத்து பயங்கரமாக ப்ளே பண்ணுவாங்களா, எதுவுமே தெரியல. ஸோ அதனால் இந்த டீம் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்க போகுது. அதை தாண்டி நான் ஒரு சில பெரிய பேர்கள் சொன்னேன் இல்லையா, தமிழகத்தை சேர்ந்த சுதாகர், சந்தீப் குமார், அதன் பிறகு மீது சர்மா, இவங்களுக்கும் ஒரு சில கேள்விகள் இருக்குது. அந்த கேள்விக்கே அவங்க ஆன்சர் கண்டுபிடிச்சாதான் அவங்களுமே இந்த பிகேஎல் சீசன் 11 நல்லா ப்ளே பண்ண முடியும். இப்போ பாட்னா பைரேட்ஸ் டீமோட ஸ்டார் ரைடர்ஸ் அவங்க கிட்டயுமே ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு. நான் அதை வந்து கேட்குறேன். ஃபர்ஸ்ட் வந்து சந்தீப் குமார், அதன் பிறகு பார்த்தீங்கன்னா சுதாகர். ஸோ 2 பேருமே லாஸ்ட் சீசன் தேர்ட் ரைடராக ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ செகண்டரி ரைடராகவும் பிரைமரி ரைடராகவும் ப்ளே பண்ணி ஆகணும். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அது அதிகமாகுது. ஸோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து அவங்களோட கேமை பாதிக்குமா தெரியல. மேட்சஸ் பார்த்தா தான் தெரியும். அதெல்லாம் தாண்டி ஃபர்ஸ்ட் சீசன் சுதாகர் வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸஸ் கொடுத்துருக்காரு. அப்போ செகண்ட் சீசன் அதை விட எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும். செகண்ட் சீசனில் நீங்கள் கண்டிப்பாக ப்ரூவ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் சீசன் வந்து நீங்கள் யாருன்னே தெரியாது வந்து ப்ளே பண்ணுவீங்க, அதெல்லாம் ஓகே தான். செகண்ட் சீசன் உங்களோட டெக்னிக் என்ன எல்லாமே நல்லா தெரிஞ்சுக்கிட்டு வருவாங்க. ஸோ செகண்ட் சீசன் நீங்கள் எப்படி ப்ளே பண்ண போறீங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் சுதாகர் எப்படி பர்ஃபார்மன்ஸஸ் கொடுக்க போறார், சந்தீப் குமார் எப்படி பர்ஃபார்மன்ஸஸ் கொடுக்க போறார் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே முக்கியம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு லாஸ்ட் சீசன் நரேந்தர் கண்டாலவே எடுத்துப்போமே. பிகேஎல் சீசன் 11 200க்கும் மேற்பட்ட புள்ளிகள் வந்து எடுத்திருந்தார். ஆனால் பிகேஎல் சீசன் 10 வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அது டவுன் தான் இருக்கு. அது வந்து இம்ப்ரூவ் ஆகல. ஓகேங்களா? ஸோ செகண்ட் சீசன் உங்களோட பிளான் எல்லாமே தெரியும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தயாராகி வரணும். ஸோ சுதாகர், சந்தீப் குமார் என்ன பண்ண போறாங்க மேட்சஸ் பார்த்தா தான் தெரியும். இதெல்லாம் தாண்டி ஒரு ஜான்குட்லி வந்து 2 வருஷத்துக்கு அப்புறம் வரார். அவர் கேம் எந்த லெவலில் இருக்க போகுதுங்கிறது வந்து கரெக்டாக தெரியல. மீது சர்மா கடைசி 2 சீசன் வந்து ப்ராப்பராக ப்ளே பண்ணலை. அவர் ஹரியானா டீமில் இருக்கும்போது அவர் எந்த லெவலில் ப்ளே பண்ணாருன்னு பாருங்க. அதை தாண்டி லாஸ்ட் 2 சீசன் வந்து அவரோட பர்ஃபார்மன்ஸஸை பாருங்க, பயங்கர டிப் தான் ஆயிருக்கு. ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களும் நம்ம பார்க்கணும். அதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் இவங்க டீமோட ரைடிங் யூனிட் வந்து ஓரளவு ஆவரேஜாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் சொல்கிறேன். இதெல்லாம் தாண்டி ஒரு பெரிய அட்வான்டேஜ் இந்த டீமுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாருமே யங்ஸ்டர்ஸ், ப்ராமிசிங் யங்ஸ்டர்ஸ். அவங்க வந்து கிளிக் ஆனாங்க அப்படின்னா இந்த ரைடிங் யூனிட் ஆட்டோமேட்டிக்காக கிளிக் ஆகும். இப்போ பாட்னா பைரேட்ஸ் டீமோட டிஃபென்ஸ் பக்கம் வரலாம். டிஃபென்ஸை பொறுத்தளவு ஃபர்ஸ்ட் கார்னர் பார்க்கலாம். கார்னரில் ரைட் கார்னரில் 3 பிளேயர்ஸ் இருக்காங்க. சுபம் ஷிண்டே, ஹமித் நாடார், அதன் பிறகு நவ்தீப் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிளேயர் இருக்காரு. லெஃப்ட் கார்னர் பொறுத்தளவு 3 பிளேயர்ஸ் இருக்காங்க. அன்கித் ஜெகலான், டி யுவராஜ், அமன் லாத்தர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிளேயர் இருக்காரு. அடுத்தது கவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா கவர்லையும் ரைட் கவரில் வந்து 3 பிளேயர்ஸ் இருக்காங்க. தீபக் ரத்தி, அதன் பிறகு பிரசாத், அதன் பிறகு சாகர் ஜெகலான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிளேயரும் இருக்காரு.
அதை தொடர்ந்து லெஃப்ட் கவர் அப்படின்னு பார்க்கும்போது அங்கே 4 பிளேயர்ஸ் இருக்காங்க. குர்தீப் சங்வான், பாபு முருகேசன், அதன் பிறகு மனிஷ் குலியா, அதன் பிறகு நம்ம தமிழகத்தை சேர்ந்த அபி இருக்காரு. ஸோ அவருக்கு இன்ஜுரி ஏற்பட்டதாகவும் அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் ஹரிசுதனை வந்து கேம்பில் ஜாயின் பண்ணியிருக்கிறதாகவும் ஒரு சில லீக்ஸ் வந்து இருக்குது. ஸோ ப்ராப்பராக கன்ஃபார்ம் ஆகலை. ஸோ கன்ஃபார்ம் ஆன பிறகு அதை பற்றி பேசலாம். ஸோ இப்போதைக்கு அபியை பற்றி விட்டுறலாம். ஓவராலாக பாட்னா பைரட்ஸ் டீமோட டிஃபென்ஸ் பார்க்கும்போது ஓரளவு ஓகேவான டீம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஓகேங்களா, எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கார்னரில் ஒரு புது காம்பினேஷன், ஒரு சுபம் ஷிண்டே, இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா அன்கித் ஜெகலானை பொறுத்தளவு லாஸ்ட் சீசன் நிறைய பாயிண்ட்ஸ் எடுத்திருந்தாலுமே அதிகமான நேரம் அவசரமான டேக்கிள்ஸ் வந்து பண்ணி அதிகமான பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பார். லாஸ்ட் சீசன் பாட்னா பைரட்ஸ் டீமை நோட் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதே போல் சுபம் ஷிண்டே வந்து அந்த லெவலுக்கான பிளேயர் கிடையாது, ஓரளவு ஓகேவான பிளேயர். கவர் பார்த்தீங்க அப்படின்னா அங்கேயும் ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ்டான கவர் வந்து இருக்கு. கவர்லையும் ஒரு புது காம்பினேஷன். ரைட் கவரில் வந்து தீபக் ரத்தி, லெஃப்ட் கவரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்தை சேர்ந்த பாபு முருகேசன். ஸோ பாபு முருகேசனை பொறுத்த லாஸ்ட் சீசன் கிடைச்ச வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டார். அவருக்கு பேக்கப்பாக யூபிஓ டீம்லேருந்து ஒரு பிளேயர் எடுத்திருக்காங்க, குர்தீப். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா மனிஷ் அப்படிங்கிற மாதிரியான பிளேயரும் இருக்காரு. பட் அந்த ரைட் கவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் புதுசு. அதில் அந்த தீபக் ரத்திக்கு மட்டும்தான் பிகேல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அதை தாண்டி மற்ற 2 பிளேயர்ஸ்க்கும் இல்லை. ஸோ இவங்க எந்த லெவலில் ப்ளே பண்ண போகிறாங்க, அந்த கவர் காம்பினேஷன் ரொம்ப டஃப்பான பொசிஷனில் ப்ளே பண்ண போகிறாங்க, எந்த லெவலில் ப்ளே பண்ண போகிறாங்கன்னு கரெக்டாக தெரியல. ஸோ இந்த டிஃபென்ஸ் வந்து ஓரளவு ஆவரேஜாக தான் இருக்குது. ஸோ இந்த பாட்னா பைரட்ஸ் டீமுக்கு 10க்கு 7 மார்க் கொடுப்பேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பல பிரச்சனைகள் ரைடிங்கில் டிஃபென்ஸில் வந்து இருந்தாலுமே ஸோ அவங்கக்கிட்ட வந்து ப்ராமிசிங்கான யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. ஸோ யங்ஸ்டர்ஸ்க்கு அதிகமாக வாய்ப்பு கிடைக்கும். அதுக்காகவே இந்த டீமுக்கு ஒரு பாயிண்ட் கொடுக்கலாம். 7 மார்க் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் எவ்வளோ கொடுப்பீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் ஏதாவது தப்பாக பேசியிருந்தாலோ தப்பாக ஏதாவது சொல்லியிருந்தாலோ அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் வந்து திருத்திக்க முயற்சி பண்ணுறேன்.